ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் அலினா ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 200 கிராம்ஸ் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ண உடனே ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு இந்த ஓட்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த ஓட்ஸ் நல்லா தண்ணியில் டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா நல்லா கரைஞ்சிடணும் ஓட்ஸ் எல்லாமே. இப்போ இந்த டைமில் இந்த ஸ்டேஜில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ சிம்மில் வச்சு மெதுவாக பாயில் வேக வைங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ கஸ்டர்ட் பவுடர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் எடுத்து நம்ம வேக வச்ச ஓட்ஸையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அந்த ஓட்ஸையும் கஸ்டர்டையும் நம்ம வேக வச்சுருந்த மில்க் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆப்பிள், பொமக்ரானட், பனானா என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு அந்த ஓட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அது மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு மேலே லேயராக நம்ம எடுத்து வச்சுருந்த ஓட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ரெசிபி கூட. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.